கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் தாமே நாம் ஒவ்வொருவருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம் ஐயா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. ஆமென்ப்பா. இந்த வேலையிலும் கூட தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோட உள்ளாவி எங்கள் கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2 அதிகாரம் தான், 2 வசனம் தான். ஆமென் அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அங்கே நமக்கு இது பரிச்சயமான வேத பகுதி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இங்கே நேபுகாத் நேச்சாருங்கிற ஒரு ராஜா 60 முழம் உயரத்தில் என்ன செஞ்சார்? ஒரு பொற்சிலையை செஞ்சு அதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும், அதிபதிகள், பிரதிகள், அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க 3ஆம் வசனத்தில், தேசாதிபதிகள், அதிகாரி, தலைவர், நியாயாதிபதி, பொக்கிஷக்காரர், நியாயசாஸ்திரி, விசாரிப்புக்காரர், அப்படி உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யணும்? வந்து சேரணும், அந்த பிரதிஷ்டைக்கு வரணும் ஜனங்கள் எல்லாருமே. இப்போது அப்படி இருக்கும் பொழுது அது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, 5ஆம் வசனத்தில் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். அந்த ராஜா அந்த எழுதியிருக்கிற அந்த கட்டளை, ராஜாவுடைய கட்டளை. அல்லேலூயா. அது இப்போ தான் சொல்கிறாங்க கட்டளை. தண்டோரா போடுவாங்கள்ல ஊர்களில், கிராமங்களில். இதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கு அறிவிக்கிற, அப்போல்லாம் அப்படி தான் இல்லை. இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறாங்க. அப்போ அப்படி தான் ராஜாவோட கட்டளை என்ன செஞ்சாங்கன்னா அறிவிக்கிறாங்க. இந்த கீத வாக்கியங்கள் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து அந்த பொற்சிலையை வணங்கணும். யார் அப்படி வணங்கலையோ, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலையோ, என்ன செய்வாங்கன்னா அக்கினி சூளையில், எரியிற அக்கினி சூளையில் கையும் காலையும் கட்டி கொண்டே போட்டுருவாங்க. அப்படின்னு சொன்னோடனே அப்போ அதே போல் அது எல்லாமே வந்துட்டாங்க. அதே போல் கீத வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. இப்போது என்ன செஞ்சுட்டு அதே போல் எல்லாரும் விழுந்து வணங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு 3 பேர் மட்டும், ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், 3 பேர், இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வணங்கவே இல்லை. அப்போது இதை என்ன செஞ்சுட்டாங்க? இதை போய் சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட. அப்படி சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள். ராஜானா முதல்ல ஒரு தீர்ப்பு, ஒரு காரியம் வருது அப்படின்னு சொன்னால் முதலாவது அதை என்ன செய்யணும்னா
அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதை தீர விசாரிக்கணும்ல. இப்போ இந்த ராஜா கேட்குறாரு, நீங்கள் இப்படி வணங்காமல் இருந்தது மெய்தானா, உண்மைதானா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சாரே, ராஜாவின் கூட சொல்லலை, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவர் கண்டிப்பாக தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்துகிற பொருட்களையே நாங்கள் வணங்க மாட்டோம். சொன்ன உடனே ராஜாவுக்கு கட்டும் கோபம். 1 மடங்கு இல்லை, 7 மடங்கு சூடாக்கு. அக்கினி. அல்லேலூயா. நாட்களையும் கூட ஆராதிக்கிற நமக்கு எரிகிற அக்கினி சூளையை போல் நமக்கு என்ன செய்யலாம், 7 மடங்கு. 1 மடங்குல நம்ம என்ன செய்யலைன்னா டென்ஷன் ஆகலையா, நம்ம கீழ்ப்படியிலையா, நம்ம தேவனோட இன்னும் இருக்கிறோமா, அது எப்படியோ சத்துரு என்ன செய்யணும்னா அவள் அதை கட் பண்ணுங்கிறதுக்கு 7 மடங்கு டென்ஷன் ஆக்கு, பிபி ஏற்று. அல்லேலூயா. இந்த கடந்த நாட்கள்லாம் கூட பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டர் அண்ணான்னு சொல்லி ரபூனி வித்தஸ் அவங்க சேனல் வச்சுருக்குறாங்க. அந்த ரபூனி வித்தஸ் ஜோஷுவா பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டர். அல்லேலூயா. தினமும் மார்னிங் டிவோஷன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப பிரயோஜனம். ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. பயங்கர பிரயோஜனம். தயவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச இந்த நன்மையை நான் ஷேர் பண்ணுறேன். அநேகருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை விடாமல் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக இருதயத்தில் மாற்றங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் இதை சொல்கிறேன். உயிர் பீச்சு, கண் திறக்கிற மெசேஜுகள். அப்போது இங்கே அதான் அவங்க அந்த அண்ணா இப்போ என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு வராங்கன்னா, இதை குறித்து தான் எப்படியாவது நம்ம தேவனை விட்டு பிரியணும், வேதம் வாசிக்க முடியாமல், பைபிள் வேதம் வாசிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், எதையாவது ஒன்றை சிந்திக்கணும், நேரத்தை போக்கணும், அந்த மாதிரி இல்லை. அப்படி என்ன செய்வானா பிசாசு கட்ட பார்ப்பான் உலகத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதும் வேத ஆமத்தோடு கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா போதுங்க. இந்த பூமியில் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா போதும். பார்க்குறவங்களுக்கு பைத்தியமாக தெரியலாம், ஆனால் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. நாளானது என்ன செய்யணும், விளங்க பண்ணும். ஒரு நாள் வரும், விளங்க பண்ணும். ஆஃப்டர் ஆல் இந்த பேங்க்கில் போடுற சேவிங்ஸே ஒரு நாள் வரும் பொழுது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா அழிந்து போகும். அழிந்து போகிற அதுவே அது என்ன செய்யும்னா ஒரு பல்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னா இது என்றென்றைக்கும். என் வார்த்தையோ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்ன செய்யாதுன்னா ஒழிந்தே போகாதாமே. அல்லேலூயா. இதை நம்ம தியானிக்கிறது எவ்வளவு 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 மேன்மை, எவ்வளவு மகிமை. இதை படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதை குறித்து நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அவசியமே சொல்லி ராஜா கோவம் 7 மடங்கு சூடாக்கி கொண்டே போட்டுட்டாங்க. போட்டோடனே போட்ட நிமிஷத்துலேயே ராஜா என்ன சொன்னார், அந்த நிமிஷமே அப்பொழுது ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து பிரமிச்சிட்டான். நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், யார் ராஜா பிரதிய என்ன சொல்கிறாங்க, மந்திரிமார்களை நோக்கி கேட்குறான். 3 பேரெல்லாம் நம்ம கட்டி போட்டோம், அங்கே 4 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போது ஆனாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே, 4ஆம் ஆளின் அந்த அவருடைய சாயல் எப்படி இருக்குது, தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறதே, சன் ஆஃப் தி காட்ஸ் அப்படி இல்லை அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்குதேன்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன செஞ்சார் நேபுகாத்நேச்சார் அந்த நெருப்பு வாசலண்டைக்கு உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, எவ்வளோ ஒரு மரியாதை. எதுக்காக இந்த மரியாதை, கர்த்தர் கூட இருக்கிறதுனால. கழுதைக்கு எதனால் அந்த பாய்களையும் அந்த அந்த இலைகளையும் அந்த துணிகளையும் விரித்தாங்க, கர்த்தர் மேலே இருந்ததுனால. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்மளும் கூட அப்படி தான். நம்ம கூட கர்த்தர் இருந்தால் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கூட அவர் இருக்க போய் தான் இவ்வளோ வேல்யூ நமக்கு. அல்லேலூயா. அப்போது நம்மளை அப்படி பார்க்குறாரு அவர். நம்மளை ஒரு விலையேற பெற்றவர்களாக பார்க்குறாரு. அதனால தான் நம்ம கூட உடன்படிக்கை, விலையேற பெற்ற ரத்தத்தோடையும் அவருடைய சரீரத்தோடையும் நம்ம உடன்படிக்கை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தெரிஞ்சிருச்சு அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரே இல்லை, ஒருவர் கூட இல்லை.
அவன் நிறுத்தின அந்த பொருசிலையே அவன் மறந்தே போயிட்டான். அல்லேலூயா. இப்படி ஒரு ரட்சிக்கிற தேவனா ஒருத்தர் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லி அவனே சாட்சி சொல்லி, அது மாத்திரமல்ல, இதை தவிர எழுதப்பட்டிருக்கு, எந்த ஜனமும் எந்த ஜாதியும் என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனமும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக எந்த ஜனமாவது தூஷண வார்த்தை சொன்னால் அந்த நேரமே துண்டித்து போடப்படுவார்கள். இவனே கேட்பான், என் கைக்கு உன்னை யார் தப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே பாருங்க, இவரே சொல்கிறார், இப்போது அந்த ஆண்டவரை பார்த்தோன்னே அவர் என்ன ஆயிடுச்சுன்னா சொல்கிறாரு, இந்த தேவனை யாராவது தூஷித்தீங்கன்னா துண்டித்து போடப்படும், அவங்க வீடே எருக்களமாக்கப்படும். அல்லேலூயா. இப்படி ஒரு ரட்சிக்கிற தேவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதுறாரு. அவர் லெட்டர் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து 4ஆம் அதிகாரம் தானியேல், அந்த லெட்டரில் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறதும் தானியேல் அதற்கு விளக்கம் கொடுப்பாரு. அந்த சொப்பனம் அவரோட வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ தான் அது என்ன சொப்பனம் நமக்கே தெரியும்ல. மீன் அவர் ஒரு அந்த நான் கட்டின மகா பாபிலோன் நல்லவானது பெருமை வந்தவொடனே அவர் என்ன செஞ்சிருவாருன்னா, அந்த மனுஷன்னு தள்ளப்பட்ட மிருகங்களோடு சஞ்சரித்து புல்லை தின்னுவார்னு சொல்லிலாம் அங்கே நடந்தது அவருக்கு 7 காலம். ஆமீன். அப்படிலாம் நடக்கும். கடைசியாக அவர் அந்த லெட்டரை எழுதி முடிப்பார். ஆமீன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். எவ்வளோ ஒரு மகிமை பாருங்கள். நான் இவ்வளவும் எனக்கு கர்த்தரை நான் என்ன செஞ்சுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் மெய்யான தேவனை நான் அறிஞ்சிக்கிட்டேன். அல்லேலூயா. அவருடைய கிரியையெல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயம், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்து அவராலே ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதினான். ஆமென். இதே போல் இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தா இது யாருன்னா தரியு ராஜா. அல்லேலூயா. தரியு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, தானியேல் அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், 3 வேளையும் பலகணிகள் திறந்திருக்க. ஆமீன். இது எல்லாருக்குமே தெரியும். தானியேல் எல்லாருக்கும் மேலே அதிபதியாக வைக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால. இது அங்கே இருக்கிற தேசாதிபதிகளுக்கு எல்லாருக்கும் பொறாமை. ஆமீன். அப்படி இருக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, தானியேலை எதுலேயுமே அவர்களை குற்றப்படுத்த முடியலை. ஆனால் ஒரு காரியத்தில் குற்றப்படுத்தலாம், என்னென்னா இந்த மார்க்கு பேதத்தில் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ராஜாவை கட்டாயப்படுத்தி, ராஜா சொல்லவே இல்லை கட்டளை, இவங்களே ஒரு கட்டளை எழுதுகிறாங்க, பிரமாணம் அப்படின்லாம் சொல்லி எழுத வச்சு ராஜாவோட முத்திரையை போடுறாங்க. என்னன்னா 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய அந்த தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தேவன்ட்டையும் எந்த மனுஷன்ட்டையும் ஜனங்கள் போய் தங்களோட விண்ணப்பத்தை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆனால் இப்படி எழுதி முத்திரை போட்டாச்சு. 30 நாளும் ராஜா கிட்ட மட்டும்தான் விண்ணப்பம் செய்யணும், எந்த மனுஷன்ட்டையும் எந்த தேவன்ட்டையும் போகக்கூடாது. இதான் கட்டளை. ஆனால் தானியேல் 3 வேளையும் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன், விசேஷித்த ஆவியுடையவன். ஐ இப்போது ஆனால் அவருக்கு எதை குறிச்சும் கவலை கிடையாது. அவருக்கு ஏர் பண்ணவே இல்லை. அவ்வளோ வைராக்கியம் இவங்களுக்குள்ளெல்லாம். இவங்களுக்குள்ள நம்ம பார்க்குறது என்னென்னா வைராக்கியம். இதுதான் இன்றைக்கி நமக்கு வேணும். ஐ மீன் இது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள் அந்த வைராக்கியம் ரொம்ப குறையுது. ஐ மீன் அல்லேலூயா. இப்போது இந்த தானியேல் என்ன செய்கிறாருன்னா, இது ராஜா கட்டளை போட்ட அப்புறம் பலகணிகள் திறந்திருக்கு, அவர் போய் ஜெபம் பண்ணுறார். இதுக்காக தான் அந்த ஒரு கூட்டம் காத்திருந்தது. மாட்டி விடுற கூட்டம், குற்றப்படுத்துகிற கூட்டம் காத்திருந்தது. மாட்டுவானே. ஐ மீன் அவர் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இவர் போய் ஜெபம் பண்ணார். ஐ மீன் அதே போலவே போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா குற்றப்படுத்தினாங்க. ஆனாலும் அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா. அவனை விடுவிக்கிறதுக்காக அவனை நைட்டு வரைக்கும் பிரயாசப்படுறார். எப்படியாவது தானியேலை விடுவிக்கணுமே, ஆனால் முடியலை அவரால். ஐ மீன் அப்பா என்ன செஞ்சுட்டாருன்னா, சிங்கக்கேபியில் போடணும். இப்போ ராஜா கிட்ட விண்ணப்பம் பண்ணாத, அங்கே நெருப்பில் போடணும், இங்கே சிங்கக்கேபியில் போடணும். இல்லையா? சிங்கங்கள் நிறைய குடும்பமாக இருக்க மாட்டிருக்கு அந்த கெபியில். அப்போ சிங்கங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டே கட்டி போட்டுட்டாங்க. ஐ மீன் அல்லேலூயா. ஐ மீன் அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு அப்போ தானியேல் அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறாரு இந்த தரியு ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, அல்லேலூயா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஐ மீன் இதான் சாட்சி. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாட்சி. ஐ மீன் எப்போவும் இவங்க பைபிள் கையுமா இருப்பாங்க, எப்போவும் இவங்க ஆண்டவரோட கூட நேரத்தை செலவிடுவாங்க, எப்போவும் இவங்க தேவையில்லாத காரியத்தில் தலையிட மாட்டாங்க, தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டாங்க. ஐ மீன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்தினுடைய பிரசன்ஸை சுமக்கிற ஒரு பாத்திரமாக, நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா.
அவர் ராஜாவே சொல்கிறார், தானியேல் சொல்கிறார், ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்ன செய்வார், உன்னை தப்புவிப்பார் என்றான். தப்பு வைக்காமல் போகாட்டின்ற வேர்டங்களில் தப்பு வைப்பார். என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டே போட்டாங்க. நைட்டெல்லாம் ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு அவர் மனசெல்லாம் தவிக்குது, தூக்கமே இல்லை. என்ன செஞ்சு ஆனாலும் சொல்லிட்டாரு, ஆனாலும் ஒரு பயம். விடிய விடிய கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டார், கெபிக்கிட்ட வந்து துயர சத்தமாக கேட்குறாரு. என்ன செய்கிறாருன்னா, அப்பொழுது என்ன செய்ய ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன ஒரு சர்டிஃபிகேட் அவனுக்கு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன ஒரு அருமை, எப்படி ஒரு ஸ்லாக்கியம். நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் பெரிய படிப்பு படித்தவன், இதெல்லாம் நான் பெரிய பெருமை, இந்த பதவியெல்லாம் என்ன அழிஞ்சு போகும், இவ்வளோ வருஷம்தான், இத்தனை வயசு வரைக்கும் தான் இதில் நான் என்ன செய்ய முடியும்னா ஆட்சி செய்யலாம். இவ்வளோ தான், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு தான், வீட்டுக்கு வந்துடணும். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய தாசன்கிற இந்த பட்டம் என்னோடய சுவாசம் என் நாசியில் இருக்கும் மட்டும் எனக்கு கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டு. இந்த தானியேல் அதான் நம்ம வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியம். ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. இப்போ பாருங்கள், தாசனேன்னு சொல்லுவோம், நீ இடைவிடாமல் இங்கேயும் சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிச்சுட்டு இருந்தில்ல, பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை நீ ஜெபம் பண்ணி ஆராதிச்சல்ல, அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்ட்டு அவர் இன்னும் தெரியல ஆன்சர். தானியேல் இருக்காரா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அப்படி கேட்குறார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யவில்லை என்றான். எவ்வளோ பெரிய சாட்சி. சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். இதே அனுபவம் தாவீதுக்கு உண்டு. ஒரு முறை சிங்கம் வந்தது, வாயை கிழிச்சு போட்டார். ஒரு முறை கரடி வந்தது, கிழிச்சு போட்டார், ஆட்டுக்குட்டியை போல. எதனாலன்னா அது அபிஷேகம். இடைவிடாமல் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆராதனை விட்டுறக்கூடாது. இடைவிடாமல் ஆராதிச்சா அதற்குரிய மேன்மை வேற. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது அது கட்டளை. அதை விட நான் என் அப்பாவை நேசிக்கிறேன், அவர் மேலே நான் ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த உலக ஜனங்கள்லாம் அன்பு, உண்மையான அன்பு இல்லை. இன்றைக்கி நேசிக்கிறாங்க, நாளைக்கு வெறுக்கிறாங்க. ஆனால் என் அப்பா அப்படி இல்லை, எப்போவும் என்னை நேசிக்கிறார். நான் தப்பு பண்ணாலும் நான் மனம் திரும்பி மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னால் என்னை உடனே ஏற்றுக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு அப்பாவை நான் என்ன செய்யணும்னா, நான் எப்போவுமே இந்த நாசியில் சுவாசம் இருக்கும் மட்டும் நான் ஆராதிப்பேன், நேரம் கிடைக்கும்போது நான் துதிப்பேன், நான் ஜெபிப்பேன். இதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். துதியும் ஜெபமும் இருக்கிற எந்த குடும்பத்தையும் சத்ருவானவன் தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களையும் கூட ஜெபமும் துதியும் ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராதிக்கிறவங்களோடையும் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் இருக்கிறார், அவர் தப்புவிப்பார், அவர் தாங்குவார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சுச்சுவேஷனில், எப்படி ஒரு பாதையில் நம்ம சென்று கொண்டு இருந்தாலும் அவர் கூடவே வருகிறார். என்ன தேவைகள் இருந்தாலும் அவர் சந்திப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஏசையா என் நேசரே, ஏசையா என் நேசரே, ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம்
முன்னினப்பா. எங்கள் முன்னே எப்பொழுதும் நீங்கள் தான் ராஜா. இப்பொழுது கூட நீ பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.